வாங்க கண்மணி அன்புடன் நீங்கள் ரியாக்ஷன் வீடியோக்குள்ளே போயிடலாம். சிவகாமி, நீயே இப்பதான் செத்து பொழைச்சு வந்திருக்க. இவ்வளோ பார்த்து நீ இவ்வளோ நம்ம சிவகாமியும் பார்த்தீங்கன்னா நிலாவது முறைச்சிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு எல்லாருக்கும் சந்தேகம் வருது, ஏன் சிவகாமி சம்மந்தம் இல்லாமல் இவங்கள பார்த்து முறைக்கிறாங்கன்ட்டு. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ஆரத்தி எடுத்து உள்ள அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணுறாங்க. பார்த்தீங்களா இவளை மோதிட்டு போன காரை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டிமாவும் இது மாதிரி சிவகாமியை மோதுன்னு கார் யாரோடது அதை முதல்ல டீட்டெயில்ஸ் கண்டுபிடிங்க, அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டி தெரிஞ்ச உடனே முதல்ல அவனை கண்டுபிடிக்கட்டும், அதுக்கப்புறம் நாம யாருன்னு அவனுக்கு காட்டுவோம். கூடாது அடக்க வச்சு கூட்டிட்டு போயிடலாம். அண்ணே நீங்க இருங்க மெதுவா. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியோட அப்பாவும் அவனை கண்டுபிடிச்சி முதல்ல என் கையில் கொடுங்க, அவனை குத்தியே நான் கொண்டுறேன் அப்படிங்கிற மாதிரி கோவத்தோடு சொல்கிறாங்க. மெதுவா வந்துட்டேன்லம்மா, இனிமே அம்மா முகத்துல சோகத்தி ஆக்காட்டுமா, வாங்கிக்கங்க. நம்ம அன்பும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கேர் எடுத்து அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரெக்கவரி ஆகணும் அப்படின்னு சொல்லி சாப்பாடு விட்டு விடுறது, அவங்களுக்கு கதை படித்து சொல்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம கார்த்தியும் பார்த்து அதாவது அன்பும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, எப்படிலாம் இருந்தால் சந்தோஷப்படுவாங்க, பழைய நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி ஃபன்னிங் திங்ஸ்லாம் பண்ணிட்டுறாங்க. கண்ணால் நான் பார்க்கணும், அவ கதை மொத்தமாக முடியணும். சிவகாமிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்டான அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது மைண்டில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு எந்திரிச்சு கண்மணின்னு சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. சிவகாமி, இப்போ எதுக்கு அவ பேரையே ஓயாம சொல்லி சொல்லி போல? பாட்டியம்மாவும் வந்து எல்லாருமே வந்துடுறாங்க. கண்மணி சொல்லிட்டு இருக்க பார்த்து பாட்டிக்கோ வந்துடுது. இப்போ எதுக்காக நீ அனாவசியமாக அவளோட பேரை சொல்லிட்டு இருக்க, அவள் தான் உன்னை விட்டுட்டு போயிட்டாளா அப்படிங்கிறாங்க. ஏய் போது நிறுத்து. மூச்சுக்கு 300 தடவை ஆண்டாயே ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ, நீ உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ கூட அந்த கண்மணி வந்து பார்க்கல, நீ ஆனால் அவள் தான் முக்கியன்ட்டு அவள் பேரை சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியும் கோவப்படுறாங்க. கண்மணிக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க, அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே இருக்கும் டாக்டர். ஒரு வழியாக டாக்டர் வர வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களும் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கண்மணி கூப்பிட்டுறாங்க. அதனால் அவங்கள வர வைங்க, அதான் பெஸ்ட்டுங்கிறாங்க. கண்மணி எங்க சின்ன அண்ணனோட ஒய்ஃப் தான் டாக்டர். அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க டாக்டர். உடனே அந்த டாக்டரும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கண்மணி தான் உங்களுக்கு மெயினாக இருக்காங்க, அவங்க வந்து இவங்களை பார்த்து பேசினா போதும், இவங்க பல நிலைமைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா டாக்டரும் சொல்லிட்டு போகிறாங்க. மாட்டாங்க, அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்ச பேஷண்ட் கண்மணி அவங்களோட ஆள் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்காங்க. அவங்கள கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. போகக்கூடாது. பாட்டி அம்மாவும் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இதுமாதிரி நீங்கள் அங்கே போகக்கூடாது, அவள் தான் இந்த குடும்பமே வேணாம் உதவி தள்ளிட்டு போயிட்டா, அப்புறம் எதுக்கு நீ போய் அவளை கூப்பிட்ற அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த குடும்பத்தையும் விட்டுட்டு போனவ தானே அவ, தோஷமே இல்லையாடா? எனக்கு எதுவுமே பெருசு இல்லை, என்னை யாரும் தடுக்காதீங்க. ஆமா, அவ வரவே மாட்டா. யாரும் கவலைப்பட வேண்டாம், எனக்காக இல்லைனாலும் நம்ம அன்போட அப்பா பார்த்தீங்கன்னா நீ போய் அவளை என்ன கெஞ்சு கூத்தானாலும் அவங்க இங்கே வரமாட்டேன், நீ அசிங்கம் தானே பட போகிறாங்கிறாங்க. நான் அசிங்கப்பட்டாலும் சரி நான் போய் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவுக்காக அவள் கண்டிப்பாக வருவா. உட்காருங்க மாப்பிள்ள. இருக்கட்டும் வேணா அதை கேட்டுக்க, கையை விடு. கண்மணி ப்ளீஸ், இது எங்க அம்மா விஷயம். நம்ம அன்பும் பார்த்தீங்கன்னா கண்மணி வீட்டுக்கு வந்து கூப்பிட்றாங்க. ஆனால் கண்மணி பார்த்தீங்கன்னா முகத்தை கொடுத்து பேசாமல் இங்கேருந்து போக பார்க்குறாங்க. அவங்க அம்மாவும் கொஞ்சம் நில்றி அப்படிலாம் சொல்கிறாங்க. வேற கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் தெரியுது, சாப்பிட முடியலதான். அம்மா கனவுல என்ன கனவு கண்டாங்களோ இல்லை கண்மணின்னு புலம்ப ஆரம்பிச்சு. அதாவது எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு ஒரு கனவு வந்துச்சு, அந்த கனவுல என்ன கனவு கண்டாங்க கூட தெரில. அவங்க பயத்தில் கண்மணி உன் பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, தயவு செஞ்சு வா அப்படிலாம் சொல்லி கூப்பிட்றாங்க. வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு பேசுறதுக்கு முழுசா வாய்ப்பு இருக்குன்னு அவங்க தான் சொன்னாங்க. நான் எதுக்கு அவங்கள பார்க்கணும்? நம்ம அன்பும் எல்லா விஷயமும் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா கண்மணி எனக்கும் அந்த வீட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நான் எதுக்காக அவங்கள பார்த்து பேசணும், நான் வர வைக்காத அப்படிங்கிற ஒரு தீர்மானத்திலே இருக்காங்க. இப்போ உங்களுக்கு இருக்கு ரெண்டே உறவு. பழி வாங்குற நேரம் இது இல்லை, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உங்களை காப்பாத்துற மருந்து, உங்களை காப்பாத்து கண்மணி.
கண்மணி இந்த நேரம் பார்த்து என்னை பழி வாங்காத, என்னதான் தப்பு நடந்திருந்தாலும் என் அம்மா உயிர் எனக்கு முக்கியம், ப்ளீஸ் கண்மணி தயவு செஞ்சு வா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. நீங்க புருஷனை கால விழ வச்சு வேடிக்கை ஆனால் பார்க்கறோம். ரொம்பவும் தான் அந்த கண்மணி ஓவராக போகிறாங்க. தப்பாக புரிஞ்சுக்கிட்டது இல்லாத நம்ம அன்பு பார்த்தீங்கன்னா காலில் கொண்டும் மன்னிப்பு கேட்குறாங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க மனசு மாறவே இல்லை. நீ ஒண்ணே இல்ல. ப்ளீஸ் அவளை திட்டாதீங்க. இன்னைக்கு நான் தொந்தரவு அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் சித்தியும் சேர்ந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா கண்மணி திட்டுறாங்க, இது மாப்பிள்ளையே காலம் வச்சுட்டலன்ட்டு அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா அன்புக்கு ப்ளீஸ் அவளை திட்டாதீங்க அப்படிங்கிற அன்பு சப்போர்ட் பண்ணுறாங்க. விரும்பல, நான் வரேன். ஐயோ மாப்பிள்ள வெக்கமா இருக்குடி. ச்சே. கண்மணியை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா எல்லாம் திட்டிட்டு பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கண்மணிக்கு அவங்க அத்தை நினச்சி ஒரு சின்ன ஒரு ஃபீலிங்கும் இருக்க தான் செய்யுது. முடிச்சு நிற்கிற எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னு என்னன்ற நம்பிக்கையில தான் நான் போனேன். இன்னும் குறையல. ரொம்ப அதாவது நம்ம அன்பு வீட்டுக்கு வராங்க, எங்கடா அந்த கண்மணி அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க, இது மாதிரி அவள் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு கார்த்தி எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. விழ போயிட்டேன். ஆனா அப்போ கூட அவ இறக்க காட்டவே இல்லை. நான் அங்க போய் அவகிட்ட எல்லாம் சிரிக்கிறாங்க. நம்ம அன்பும் நான் அவள் காலில் வந்து கூட கெஞ்சிட்டேன் கூப்பிட்டேன், ஆனாலும் அவள் வரலை, உனக்கு சத்த இறக்கம் கூட காட்டல அப்படின்னு சொல்லி கார்த்திலாம் சிரிச்சிட்றாங்க. அழுதுட்டு வந்தது தான் மிச்சம். இது உங்க பொறுப்பு, அது ஏன் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டா. இது இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அதாவது எதுக்காக நீங்கள் இப்போ சிரிக்கிறீங்க, நான் போயிட்டு அங்கே கெஞ்ச காலில் விழுந்துட்டு வந்திருக்கேன் வரலன்ட்டு நீங்களாம் சிரிச்சு என்னை வெறுப்பேற்றுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாங்க. இன்னும் குழப்பமா தான் ரூம்ல பாருங்க, அப்பவாவது உங்களுக்கு நீங்களாம் எதுக்காக இப்போ சிரிக்கிறீன்னு சொல்லிட்டு அன்பும் கேட்குறாங்க. முதல்ல நீங்கள் உங்கள் ரூமில் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னோம். நம்ம அன்பும் ரொம்பவுமே ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா இங்கே போகிறாங்க என்ன இருக்குன்ட்டு. போடணும், கொஞ்சம் வாய் திறக்கிறீங்க, இப்போ இந்த மாத்திரையை தரணும், கொஞ்சம் வாய் திறக்கிறீங்களா. அங்கே போய் பார்த்தோன்னே நம்ம அன்புக்கு பார்த்தீங்கன்னா செம ஹாப்பி. அப்பா நான் கூட எங்கே கண்மணி வரமாட்டாலும் கோதர் எதுவும் நினச்சா வந்துட்டாலே அப்படின்னு சொல்லி செம ஹாப்பியாக இருக்காங்க. அப்புறம் இந்த எபிசோட் முடியுது. ஒரு வழியாக ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா செம ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பற்றி என்ன கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.